எந்த ஒரு தேர்வையும் எதிர்கொள்ளணும்னா ஃபேஸ் பண்ணா நமக்கு முதல்ல நம்பிக்கை வேணும், நம்ம மேல நம்பிக்கை வேணும். குறிப்பா போட்டி தேர்வுக்கு தயாராகணும்னா நம்பிக்கை மட்டும் பத்தாது, கூடுதலா தன்னம்பிக்கை வேணும். அப்படி தன்னம்பிக்கையோடு போட்டி தேர்வுக்கு விண்ணப்பிச்சு விடாமுயற்சியோடு தயாரிக்க வரும் நீங்கள் ஒவ்வொருத்தருமே அரசினுடைய பாராட்டுக்குரியவர்கள். அதே மாதிரி நாட்டுக்காக உழைச்ச முன்னாள் படை வீரர்களும் வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டுடைய 10 இடங்கள்ல பல்வேறு திறன் பயிற்சிகளை பெற இருக்கும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நான் முதல்வன் திட்டம் அப்படின்ற அந்த கொடையின் கீழ ஏராளமான விஷயங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. பள்ளிகள்ல உயர்கல்விக்கு வழிகாட்டும் வகுப்புகள், கல்லூரிகள்ல திறன் சார்ந்த பயிற்சிகள், வேலைக்கு போறவங்களுக்கு திறனை வளர்ப்பதற்கான அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங், இப்படி பல திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கு இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழே. நான் முதல்வன் திட்டத்தின் பொறுத்தவரை தமிழ்நாட்டின் ஒவ்வொரு இளைஞரையும் அவரவர் துறையில முதல்வராக உருவாக்கணும். அதுதான் இந்த திட்டத்துடைய ஒரே நோக்கம், முதலமைச்சருடைய ஒரே இலக்கு. இந்த திட்டம் தொடங்கிய 2 வருஷத்துல இதுவரைக்கும் 30 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு சேலரி 2 லட்சத்துல இருந்து 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேலரியில வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பேரறிஞர் அண்ணா பள்ளி கல்வியை தரம் உயர்த்தினார்கள். முத்தமிழ் கலைஞர் அவர்கள் உயர்கல்வியில எல்லோருக்கும் சென்று சேர திட்டங்களை தந்தார்கள். இதனுடைய அடுத்த கட்டமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறன் பயிற்சி, வேலை வாய்ப்பு என்று தமிழ்நாட்டின் இளைஞருடைய வாழ்வில் உரையாற்றி வருகின்றார்கள். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில இருந்து நிறைய இளைஞர்கள் IAS, IPS, IRS, IFS மாதிரியான ஒன்றிய அரசு பணிகளுக்கு நிறைய பேர் தேர்வாகி போயிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த போக்கு சில வருடங்களுக்கு முன்பு சற்று குறைய ஆரம்பிச்சது, உங்களுக்கு தெரியும். இந்த இடைவெளியை போக்கணும் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவை சென்ற ஆண்டு தொடங்கி வச்சாங்க. அது மட்டுமல்ல, போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் அறிவிச்சாங்க. அதன்படி அரசு நடத்துகின்ற குவாலிபிகேஷன் எக்ஸாம்ல வெற்றி பெற்றால் அவர்கள் 1000 பேருக்கு 10 மாதங்களுக்கு மாதம் 7500 ரூபாய் ஊக்கத்தொகை, உதவித்தொகை வழங்கப்படுது. சென்ற ஆண்டு UPSC பிரிலிம்ஸ் தேர்ச்சி பெற்ற 453 பேருக்கு தலா ரூபாய் 25,000 வீதம் மொத்தம் 1,13,25,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்பட்டது. நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவு தொடங்கப்படுவதற்கு முந்தைய ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து மொத்தமே 36 பேர் தான் UPSC தேர்வில் வென்றிருந்தாங்க இந்த திட்டம் தொடங்குவதற்கு முன்பு. ஆனா இந்த திட்டம் வந்த பிறகு முதல் ஆண்டிலேயே தமிழ்நாட்டிலிருந்து 47 மாணவர்கள் UPSC தேர்வில் வென்றிருக்கிறாங்க. இந்த திட்டம் வருவதற்கு முந்தைய ஆண்டு UPSC தேர்வில் டாப் 100 லிஸ்ட்ல தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் கூட தேர்வாகவில்லை. ஆனா இந்த திட்டம் வந்த பிறகு சென்ற ஆண்டு அகில இந்திய அளவில் முதல் 100 டாப்பர்ஸ் லிஸ்ட்ல தமிழ்நாட்டு இளைஞர்கள் 6 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த 6 பேருமே நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயனடைஞ்சவங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.